ஹாய் ஃப்ரெண்ட், நம்ம யூடெக் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனலில் போடுற புத்தம்புது வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாத நீங்கள் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம உங்க ஃப்ரெண்டுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ விருச்சிக ராசிக்கு எப்போது நல்லது நடக்கும், இந்த மாதிரியான கேள்விகள் அதிகமாக இருக்குது. சார் நீங்கள் சொல்கிறது எல்லாமே நடக்குது, எப்போ சார் எல்லாம் முடியும், எப்போ எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்குமா அப்படின்னா, பொதுவாகவே இந்த விருச்சிக ராசிக்கு இந்த சனி பயிற்சி, ராகு கேது பயிற்சி பல மாற்றத்தை தரும். மற்றபடி இந்த நல்ல நேரம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி இருக்குது இல்லைங்களா. அதாவது சனி பார்வை, கேது பார்வை தொடர்பு விருச்சிகத்துக்கு இருக்குது. சேம் டைம் குரு பகவானுடைய 7ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 7ஆம் இடமான ரிஷப ராசியிலிருந்து அவருடைய நேர் 7ஆம் பார்வை இருக்குங்க. இதுக்கு மேலே என்ன ஒரு நல்ல நேரம் சொல்லுங்கள். குரு பார்வை இருக்க கோடி பாவம் நிவர்த்தின்னு சொல்லுவாங்க. அப்போது நீங்கள் இந்த டைம் ரொம்ப நல்ல நேரம் தான், அதை நீங்கள் பயன்படுத்திக்கலாம், அவ்வளோதான். நீங்கள் சோம்பேறித்தனமாக இருக்கிறது, ஏன்னா சனியோட தொடர்பு இருக்கிறதுனால சோம்பேறித்தனம், அலட்சியமான ஒரு போக்கு, ஒரு கிடைக்கிற வாய்ப்பை கூட நழுவுறது, எல்லாம் ரொம்ப கேர்லெஸ்ஸாக எடுத்துக்கிறது, அதில் முக்கியத்துவம் கொடுக்காம போகிறது, இந்த மாதிரியான விஷயத்துக்கு கேது தொடர்பு ஏற்படும். அப்போது இந்த இடத்துல அதை மீறி குருவின் அந்த நற்பார்வையை நீங்கள் பெறதுக்கான தகுதி இருக்கணும். இப்போது ஒருத்தருக்கு ஒரு நல்ல வேலை கொடுக்க தயாராக இருக்குது அரசாங்கம்னு வச்சுங்களேன், நல்ல தகுதியான ஒரு வேலை, அதுக்கு அந்த தகுதி அவருக்கு இருந்தால் தான் அந்த வேலையை கொடுக்க முடியும். அந்த மாதிரி உங்களுடைய செயல்பாடுகள் சிறப்பாக இருந்தால் மட்டுமே குரு உங்களுக்கு நல்ல ஒரு உயரத்தை கொண்டு வர முடியும், கை கொடுத்து தூக்கி விட முடியும். நீங்கள் கையவே நீட்ட மாட்டீங்க, நீங்கள் மான்னு கீழே உட்காந்துட்டு இருந்தால் குரு பகவான் என்ன உங்கள் கையை பிடிச்சா எடுத்துகிட்டு போகிறார். அந்த மாதிரி நீங்கள் அதுக்கான முயற்சியை எடுங்க. இப்போ நேரம் நல்லா தான் இருக்கும். நிச்சயமாக விருச்சிக ராசிக்கு 3ஆம் இடத்தை சனி 4ஆம் இடமான கும்பத்திலேருந்து அவருடைய 10ஆம் பார்வை நிச்சயமாக உங்களுக்கு தாமதம் தடையை கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களையும் தாமதம் தடையும், மனதில் ஒரு பயத்தை ஏற்படுத்துறதுக்கு கேதோட தொடர்பு, ஒரு தெளிவான முடிவு எடுக்க முடியாது. அப்போ இந்த விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால இது நீங்கள் ஒரு சேஃபஸ்ட் ஜோன், அதாவது எனக்கு ஒரு பாதுகாப்பாக இருந்தால் போதும் அப்படின்ற ஃபீல் இருந்தால் வளர்ச்சியை பற்றி எதிர்பார்க்காதீங்க. உங்கள் வாழ்க்கைக்கு நீங்களே ஒரு வட்டம் போட்டு அந்த வட்டத்துக்குள்ளேயே உங்கள் வாழ்க்கையை வாழ்ந்துக்குங்க, ஓகேங்களா. உங்களுடைய எதிர்பார்ப்புகள் பெருசுன்னா அதை எதிர்கொள்கிறதுக்கு சில பிரச்சனைகளும் வரத்தான் செய்யும், பல கஷ்டங்களையும் எதிர்கொள்ளத்தான் செய்யும். இப்போ நேரம் நல்லா இல்லைன்னா சொல்லிட முடியாது. விருச்சிக ராசிக்கு குரு பார்வை இருக்கிறதுனால நிச்சயமாக நேரம் நல்லாயிருக்கும். அதுக்கான முயற்சியை நீங்கள் எடுக்கணும். உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் ஒரு வெளியூர் போகணும்னு வச்சுங்களேன், நீங்கள் வீட்டிலே இருந்துட்டு நான் வெளியூர் போகணுன்ற எண்ணம் இருந்தால் போதுமா? வெளியூர் போயிட முடியுமா? அதற்கு ஒன்று பஸ் ஸ்டாண்டுக்கு போகணும், இல்லை ரயில்வே ஸ்டேஷனுக்கு போகணும், இல்லை ஏர்போர்ட்டுக்கு போகணும். அந்த தொடர்புகளுக்குரிய இடத்துக்கு போய் அங்கேருந்து தான் பிரயாணிக்க முடியும். அந்த பிரயாணத்தை நீங்கள் செய்ய முடியும். அப்படி இருக்கிற பட்சத்தில் நேரம் நல்லா இருக்குது, அதுக்கு நீங்கள் முயற்சி எடுக்கணும். ஒரு தூண்டுகோல், ஒரு உந்துதல் இருந்தால் தானே அது நகரும். அப்போ அதுக்கான வெற்றியும் கிடைக்கும். அப்போ நீங்கள் தடைப்படுறங்க, கஷ்டப்படுறங்க, பிரச்சனை இருக்குது அப்படின்றதுக்காக நீங்கள் வீட்டிலே உட்காந்துட்டு இருந்தால் எந்த வளர்ச்சியும் இருக்காது. உங்களுக்கு என்ன தான் நல்ல நேரமே வந்தாலும் கூட யாரும் எடுத்துகிட்டு பணத்தை இருந்தாலும் உங்கள் கையில் கொடுத்துட்டு போக மாட்டாங்க. நீங்கள் முயற்சி செய்யுங்க. அந்த முயற்சியில் தடை வருதுன்னா குரு உங்களுக்கு அந்த தடையை நிவர்த்தி பண்ணி தருவார். அதுதான் இங்கே நடக்கும். அதனால் நல்ல நேரம்ன்றது வந்துட்டால் மட்டும் நீங்கள் வீட்டிலே உட்காந்துட்டு இருந்தால் பணம் தானாக வந்துடாது, சரிங்களா. என்ன சொல்லணும்னா, இந்த சனி பயிற்சி ஓரளவுக்கு மாற்றத்தை கொடுக்கும். சேம் டைம் ராகு கேது பயிற்சியும் ஒரு விதத்தில் நன்மையை கொடுக்கும். ஆனால் இந்த 12 கட்டங்களுமே தேவையான விஷயங்கள் தான். இப்போது 2ஆம் இடம் குடும்பம்னு சொல்கிறோம், அது பாதிச்சதுன்னா குடும்பத்தில் பிரச்சனை, வாக்கு கொடுத்ததை காப்பாற்ற முடியாது, வருமானம் இருக்காது, குடும்பத்தோட ஒத்துழைப்பு இருக்காது, அல்லது குடும்பத்தில் பல பிரச்சனைகளை சந்திப்பாங்க, மன நிம்மதி இழப்பாங்கன்றோம். இதே ஒரு 5ஆம் இடம் வச்சுங்களேன். 5ஆம் இடம்ன்றது பூர்வ புண்ணியம், பூர்வ பாவம் இருக்கக்கூடிய அமைப்பு. அந்த இடத்துல அமரக்கூடிய கிரகம் அந்த 5ஆம் இடத்துக்கு எடுக்கும்போது குழந்தை பாக்கியம், அல்லது பிள்ளைங்களோட வாழ்க்கையில் பிரச்சனை, காதலில் கஷ்டம் வர்றது, அல்லது உங்களுடைய புகழ் கெடுவது, வெற்றியை தடைப்படுறது, இல்லை உங்களுடைய படிப்புக்கு தடை கொடுக்கறது, உங்களுடைய அதிர்ஷ்டத்தை தடுப்பது, இந்த மாதிரி ஏராளமான கெடுதலும் இருக்கும். அப்போ ஒவ்வொரு பாவமுமே இங்கே தேவை தான். இப்போ சனி பயிற்சின்றது உங்கள் ராசியை பார்க்குறாரு இல்லைங்களா, அது நகரும்போது உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மந்தத்தன்மை நீங்கும், ஒரு சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க, ஒரு உத்வேகம் இருக்கும், ஒரு புத்துணர்ச்சி இருக்கும், அவ்வளோதான். அந்த சனி பயிற்சி உங்களுக்குள்ளே ஒரு வேகத்தை கொடுக்கும், அவ்வளோதான். அந்த தாமதம் தடை நீங்கி ஒரு விதத்தில் ஒரு உந்துதலோடு செயல்படுறதுக்கு வாய்ப்பு கொடுக்கும். இப்போ கேது உங்கள் ராசிக்கு 11ஆம் இடமான லாபஸ்தானம், 11ன்றது ரொம்ப நல்ல இடம் தான். பட் அந்த 11ஆம் இடத்துலேருந்து அவருடைய 3ஆம் பார்வையாக விருச்சிகத்தை பார்க்கறதுனால அந்த ஒரு குழப்பம் இருக்கும், ஒரு தெளிவு முடிவு எடுக்க முடியாது, ஒரு தெளிவாக செயல்பட முடியாது, ஒரு பதட்டம் இருக்கும், ஒரு பயம் இருக்கும், ஒரு தெளிவற்ற நிலையை இந்த கேது கொடுக்கும். இப்போ இந்த ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி ஒரு விதத்தில் இன்னும் கூடுதல் நல்ல நேரத்தை கொடுக்கும். அப்போ இந்த குரு பார்வை இருக்கிறதுனால நிச்சயமாக விருச்சிக ராசிக்கு ஆல்வேஸ் இப்போவே நல்ல டைம் தான். அது என்ன மாதிரி கொடுக்குன்னா, நீங்கள் அதுக்கான முயற்சி எடுக்கணும். எஃபர்ட் போடாமலே, எந்த விதமான உழைப்பும் இல்லாமல் உயர்வு எதிர்பார்க்கறதுக்கான அதிர்ஷ்டம் இப்போ இல்லை.
அந்த அளவுக்குலாம் நல்ல நேரம் கிடையாது. உங்களுடைய முயற்சி என்னவோ அதுக்கான முன்னேற்றத்த குடுக்கறதுக்கான சரியான நேரம் தான் இது. அத பயன்படுத்திக்கிறவங்க நல்ல பலன் பெற்று இருப்பாங்க. நீங்க அந்த மாரி எதனா நன்மை நடந்திருக்கு சார், எனக்கு இந்த காலகட்டம் தான் ஒரு நல்ல விஷயம் வீட்ல சுபகாரியம் நடந்தது. ஒரு நல்ல விஷயமாச்சே, ஒரு வீடு வாங்கணும், ஒரு இடம் வாங்கணும், இல்ல வண்டி வாகனத்த புதுப்பிச்சேன், வண்டி வாகனம் வாங்கியிருக்கேன், குழந்தை பிறந்தது. இந்த மாரி நல்ல விஷயங்களும் நடந்திருக்கும். அப்படி எதனா நடந்தா கமெண்ட் பண்ணுங்க. மத்தவங்க பார்த்து தெரிஞ்சுக்கட்டும். ஏன்னா சிலர் நல்லது நடக்குமா? நல்லது நடக்குமான்னா, கண்டிப்பா நன்மை, தீமை 2ம் கலந்து தாங்க இருக்கும். அதுதான் உண்மை. அப்போ அந்த தீமை அப்படின்றதனுடைய அளவு குறையும்போது நன்மையினுடைய அளவு அதிகமா இருக்கும். இப்போ விருச்சிக ராசிக்கு ஒரு விதத்தில குரு பார்வை இருக்கிறது, தன்னுடைய முயற்சி ஸ்தானம் சொல்லக்கூடிய 3ஆம் இடமான மகர ராசிக்கு குரு பார்வை இருக்கிறது, உங்களுடைய முயற்சிகள் சுபமா தான் இருக்கும், நல்லா தான் இருக்கும். ஆனா துணிஞ்சு நீங்க செயல்படணும். உங்களுக்கு தெரியும், இந்த சுமைய என்னால தூக்க முடியும், இந்த சுமைய என்னால முடியாதுன்னு. அப்போ உங்களுடைய மைண்டுக்கு தெரிஞ்ச மாரி நீங்க செயல்படுத்தணும். சுறுசுறுப்பா இருக்கணும். அப்போ புத்துணர்ச்சியா செயல்படணும். சும்மா நேரம்ன்றது ஒரு விதத்தில இருக்கு. அதுக்காக நீங்க அத புடிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருந்தீங்கன்னா, உங்க முயற்சி செய்யாம வூட்லயே உட்காந்தா ஒண்ணும் கிடைக்காது. இது லாஜிக்கா ஒரு பாயிண்ட். மத்தபடி நான் வந்து விருச்சிக ராசிக்கு இப்போ நல்லா தான் இருக்கு. நீங்க கவலைப்படாம உங்க முயற்சிகள மேற்கொள்ளுங்க. தைரியமா இருங்க. கவலைப்படாதீங்க, குழப்பிக்காதீங்க. சனி பெயர்ச்சி இன்னும் உங்களுக்கு ஒரு உத்வேகத்த குடுக்கும். ராகு கேது பயிற்சி உங்களுக்கு ஒரு தெளிவையே குடுக்கும். ஒரு ஞானத்த ஏற்படுத்தும். ஒரு விதத்தில உங்களுடைய அனுபவத்த அங்க பயன்படுத்த முடியும். உங்களுடைய திறமைய நீங்க வெளிக்காட்டலாம். அது எல்லாமே நடக்கும். அது வரும்போது வரும். இப்போவும் நல்ல நேரம் தான் இருக்கு. தைரியமா செயல்படுங்க. நல்லதே நடக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வந்து கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இத ஷேர் பண்ணுங்க. கூடவே நம்ம யூடியூப் தமிழன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க.